ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, மகாலய பட்ச காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த 15 நாட்களும் வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. எப்பொழுது பண்ண வேண்டும்? இதை செய்தால் நமக்கு பித்ரு தோஷத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்குங்க. வறுமை நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். இந்த மகாலய பட்ச கால வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை, அனைவரும் தவறாமல் செய்யுங்க. உங்களுடைய குடும்பம் வறுமையிலிருந்து மீண்டெழும். உங்க குடும்பம் வறுமையிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரும், செல்வ வளம் சேரும், பித்ருக்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இதை எப்படி செய்வது? இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்தது வரக்கூடிய இந்த பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரைக்கும் இருக்கின்ற இந்த 15 நாட்களை தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மகாலய பட்சம்னா என்ன? இந்த காலகட்டத்துல என்ன செய்தால் நமக்கு பித்ருதோஷம் இருக்காது அப்படின்றத பார்த்துடலாம். மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவை தான் நம்ம பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரைக்கும் இருக்கின்ற 15 நாட்களை குறிக்கின்ற இந்த ஒரு சொல் தான் பட்சம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பட்சம் அப்படின்னா கூட்டமா வர்றது, ஒன்று சேர்ந்து வர்றது, இதற்கும் பொருள் இப்படி இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துல மறைந்த நம்முடைய முன்னோர்கள், பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அங்க இருந்து பூமிக்கு வர்றதா ஐதீகம். அதனால தான் இந்த மகாலய பட்ச காலத்துல 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம், அதற்கு உண்டான வழிபாடுகள், முன்னோர்களின் பெயரால தானம் செய்யறது, இது எல்லாமே நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். பொதுவாகவே மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணுவோம், அமாவாசை நாள்ல நம்ம முன்னோர்களுடைய பெயரை, யாராவது ஒருத்தருடைய பெயரையாவது சொல்லி தர்ப்பணம் கொடுப்போம். அதே மாதிரி அன்னதானம் பண்ணுவோம். இந்த மகாலய பட்ச காலத்துல நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற தானங்கள் நம்முடைய முன்னோர்களை நேரடியாக அவர்களே வந்து நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள், நம்முடைய தானங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த மகாலய பட்ச காலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். 15 நாட்களும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக பித்ரு தோஷம் இருக்காது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க. சரி, என்ன பண்ணலாம்னா, இந்த மகாலய பட்ச காலகட்டம் இன்றைய தினம் 8/9/2025 ஆரம்பிக்கின்றது. இது 15 நாட்கள் இருக்கு. அதாவது வருகின்ற 21/9/2025 இந்த நாள் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நாள்ல நீங்க பூஜை செய்து, அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துல சுபகாரிய தடைகள் இருக்கு, ரொம்ப நாளா வந்து எங்க வீட்டுல பொருளாதார இழப்பு இருக்கு, கல்யாணம் சீக்கிரமா கைகூட மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்க தெரியாதவங்க கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும். இது செப்டம்பர் திங்கட்கிழமை, இன்று மகாலய பட்சம் ஆரம்பிக்கின்றது. நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மகாலய அமாவாசை வருது பாருங்க, செப்டம்பர் 21ஆம் தேதி, அன்றைய நாள் வரைக்கும் இருக்கு. ஒரு வருடத்துல வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகள்ல இந்த மகாலய பட்ச அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்படி நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி தாங்க இந்த மகாலய பட்ச அமாவாசை ரொம்பவும் முக்கியமானது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். காலையில எழுந்து நீங்க உங்களுடைய முன்னோர்களை நினைச்சுக்கோங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களாக இருந்தால் இந்த 15 நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். ஆண்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாங்க. அடுத்தது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா, யாரெல்லாம் கணவருக்கு அப்பா அம்மா இல்லையோ அவர்கள் வந்து இதை செய்யலாம். இது பெண்களுக்கு சொல்றேன். பெண்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது.
ஆண்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட அவங்க இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க. சாபம் ஏதாவது தோஷம் ஏதாவது இருந்தால் அதுவும் போகும். பசுமாட்டிற்கு அகத்தியர்க்கீரையை இந்த 15 நாட்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அது நீங்க வளர்க்கின்ற பிராணிகளோ நாய்களுக்கோ இல்ல காக்கைகளுக்கோ நீங்க உணவளிச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. பசுமாட்டிற்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு தானம் பண்ணீங்கன்னா நல்லது. இது புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ஆரம்பிங்க. அதாவது மதிய நேரத்திற்குள்ள இந்த விஷயங்களை பண்ணுங்க. முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு டம்ளர்ல தண்ணீர் வைங்க. முன்னோர்கள் படம் வீட்டில் இருக்கும் பாருங்க, எல்லோருடைய வீட்டிலேயுமே முன்னோர்கள் படம் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க. அவர்களுடைய படத்திற்கு முன்பாக தண்ணீர் சிறிதளவு வைங்க. அவர்களுக்கு பிடித்த ஒரே ஒரு நெய்வேத்தியம், அவர்களுக்கு பிடித்த உணவு அதை நீங்க வைங்க. இல்லைன்னா நீங்க தினமும் சமைக்கிறீங்க பாருங்க, அதுல அசைவம் இல்லாத உணவு, அசைவம் இருக்கக்கூடாது, அசைவம் இல்லாத உணவை வந்து நீங்க காலையில சமைக்கிறத முன்னோர்களுக்கு சிறிதளவு வச்சுட்டு அதற்கப்புறமா காக்கைக்கு வைக்கணும். இது முதலாவதான முக்கியமான விஷயம். இரண்டாவது, நீங்க ஒரு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் அப்படின்றது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தால் நல்லது. இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது முன்னோர்களை மனதார நினைத்து ஏற்றுங்க. இது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமையை கண்டிப்பாக போக்கச் செய்யும். நீங்க அவர்களை நினைத்து யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க. இந்த 15 நாட்கள் இன்றைய ஆரம்பிச்சிங்கன்னா 15 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க. இல்லைன்னா இந்த பதிவை நீங்க எப்பொழுது பார்க்கின்றீர்களோ அன்றைய தினத்திலிருந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். எப்பொழுதுமே தர்ப்பணமோ முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்வதாக இருந்தால் சூரியன் மறைவதற்கு முன்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிடணும். அதனால காலையிலேயே செய்தால் நல்லது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதனால இதை தவறாமல் அனைவரும் கடைபிடிங்க. திதி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க தாராளமாக கொடுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகள் வந்து நன்றாக படிப்பார்கள். குடும்பத்துல ஏதாவது கண்திருஷ்டி தோஷம் எதுவாக இருந்தாலும் அதுவும் நீங்க ஆரம்பிக்கும். இந்த மகாலய அமாவாசை வருகின்ற நாள் வரைக்கும் இதை தவறாமல் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. தவறாமல் நான் பதிலளிக்க உங்களுக்கு முயற்சி செய்கின்றேன். நீங்க எப்பொழுது இந்த பதிவை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பத்துல இருந்து இந்த மகாலய பட்ச காலம் முடிகிற வரைக்கும் 15 நாட்களும் தவறாமல் நீங்க செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வீட்டு வாசல்ல கோலம் போடலான்னா போட வேண்டாம், தவிர்த்துக்கலாம். யாரெல்லாம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்றீர்களோ அவர்கள் போடலாம். அதையும் மீறி கோலம் போடணும்னு நினைக்கிறவங்க காவி பொடியை கலந்து கோலம் போட்டுக்கலாம். பூஜை அறையிலையும் கோலம் போடணும் அப்படின்றவங்க காவியும் மஞ்சளும் கலந்து நீங்க கோலம் போட்டுக்கோங்க. இது நல்ல பலன்களை பெற்று தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க பெற்று குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.